டைட்டில் ரிவீலிங் ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் அவர்களின் பர்த்டே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி, ராஜகுமாரன், இனியா மற்றும் பிரியங்காவின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல தியாகராஜன் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு தலைமுறை வருது, லான்ச் ஆகிறாங்க. இன்னொரு தலைமுறை புது முகங்கள் அறிமுகம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். புது முகங்களை கொண்டு வருது, லான்ச் பண்ணுறது, அவங்களோட எதிர்காலத்தை செதுக்கிறது. அந்த மாதிரி தியாகராஜன் சார் இந்த படத்தில் என்னோட மகள் பிரியங்கா ராஜகுமாரன், அதுக்கப்புறம் ஹரி கதிரேசன் 2 பேரையும் லான்ச் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். We are always very very grateful to you. Thank you so much. Heartfelt, ரொம்ப ஹார்ட் நிறைந்த கிரேட்ஃபுல்னஸ், தேங்க்ஸ். ஏன்னா அறிமுகம் படுத்துறது பெரிய விஷயம், அது ஒரு இன்னொரு லைஃப் கொடுக்கறது. அதை நீங்கள் கொடுக்குறீங்க இந்த 2 பேருக்கும். கண்டிப்பாக இவங்க உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சினிமாவில் ரொம்ப நாளாக இருப்பாங்க. அப்படி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா நடிப்பாங்க, சூப்பராக வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். பிரசாந்த் அவர்களுக்கு என்னோட பர்த்டே வாழ்த்து. ஹாப்பி பர்த்டே பிரசாந்த். தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட். அப்பு படம் பண்ணும்போது நினைக்கவே இல்லை என்னோட பொண்ணு அதுக்கு மறுபடியும் நம்ம இணையும் போது என்னோட டாட்டர் இவங்களோட ப்ரொடக்ஷனில் நடிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல இல்லையா? நினைத்தாலே நெஞ்சுக்குள்ள இனிக்கும் அதை ஏனோ, அப்படி ஒரு பாட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுதான் அப்போவே நல்ல ஒரு இனிப்பான ஒரு விஷயம் ரெடி ஆகிட்டு இருந்தது. என்னோட பிரியங்கா, ஹரி எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலமாக ஒரு தூணாக இருக்கிறது ஹரியோட அப்பா கதிரேசன் சார். கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேமராமேன் ரவி யாதவ் சார், பெரிய கேமராமேன், டைரக்டர், அவரும் ஒரு பக்கபலம். ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் டைரக்டர், இன்னொரு ஒரு பெரிய பக்கபலம். அந்த மாதிரி ஒரு நிறைய லெஜெண்ட்ஸாக இருக்கிறாங்க இந்த ஃபில்மில். இந்த ஃபில்ம் பெரிய வெற்றி அடையணும். அண்ட் விஷிங் த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரிதிங் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். ஹாப்பி பர்த்டே சார். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்போவுமே டைரக்டரோட ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ ஒரு டைரக்டர் அடுத்த படத்துக்கும் கூப்பிட்டாங்கன்னா அதுதான் பெரிய ப்ரௌடாகவும் ஒரு அர்த்தமிக்கவாகவும் நான் நினைப்பேன். ஸோ சார் தன்னோட 2வது படத்துலேயும் எனக்கு கூப்பிடும்போது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற கனவோடு எங்களோட ஃபேமிலியில் யாருமே சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ என்னோடய சப்போர்ட் எல்லாமே இந்த மாதிரி நான் பார்க்குற இந்த மாதிரி லெஜெண்டரி எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதும் அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் தான் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய படத்துக்குரிய ஒவ்வொரு வெற்றியும் நான் சாருக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். சார் எல்லாத்துக்குமே ஹாப்பியாக என்னை விஷ் பண்ணுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்தகன் படத்துலையுமே நான் சொல்லியிருப்பேன், சாரோட ஸ்பாட்டில் ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் சாருக்கு தெரியாது, ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்தவங்கெல்லாம் அவங்க காலத்தில் சார் எப்படி ட்ரீட் பண்ணுவாருன்னு சொல்லி லைக் ரொம்ப ஒரு மாதிரி புல்லரிச்சு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ சார் கூட இந்த ஜென்ரேஷனில் நான் இணைஞ்சு பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக. பிரசாந்த் சாரோட பாட்டுக்கெல்லாம் நான் ஆடியிருக்கேன். இப்போ என்னோடய பொண்ணு 8 வயசு, மம்முட்டியான் பாட்டுக்கு இப்போது அவளும் ஆடிட்டுருக்கா சார். ஸோ தொடர்ந்து
அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க, கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச்.